வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல சுப கிரகங்களான ஒரு முக்கியமான கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு. இந்த குரு பாத்துட்டீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆறதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வருடம். இப்ப மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரப்போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரு. அந்த 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. இப்ப இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்டது நல்லா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தையும் பாக்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி பொறுத்தளவு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பார்க்கும்போது விரயங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள். நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்களா இருக்கலாம், தேவையில்லாத கடன் தொல்லைகளா இருக்கலாம், தேவையில்லாத விரயங்கள் நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஆயிருக்கும். ஆனா இப்ப 12ஆம் இடத்துல விரைய குரு வரும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு சுப விரயமா மாத்துவார். சுப விரயங்கள் என்னதுன்னா, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், வண்டி வாகனங்கள், ஒரு சொந்த தொழிலுக்கு விரயம் பண்றது, இது மாதிரி சுப விரயத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் பண்றோம், லாபம் எடுக்கிறோம், லாபம் நமக்கு வருது. அந்த லாபம் வந்தாலுமே கரெக்டான வகையில செலவுகள் பண்றத ரொம்ப முக்கியம். நம்ம கையில பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விரயம் பண்ணிட்டு இருந்தோம்னா, சில பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி செலவாச்சுன்னே தெரியல, அவ்வளவு அமௌண்ட் கையில இருந்தது, ஆனா தேவையில்லாத விரயங்கள் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுல இந்த விரய குரு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். இந்த விரய குருனால உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சுப விரயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. எப்பவுமே குடும்பஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் பாக்குறது பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும், மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படின்னா வெளியே எங்க போனாலும் நமக்கு நிம்மதிங்கிறது கிடைக்காது. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண்கள் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா மாணவ செல்வங்கள் கொஞ்சம் விருச்சிக ராசி நேரங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். நிறைய படிப்பாங்க, ஆனா எக்ஸாம்ல போய் உட்காரும் போது நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது இருப்பாங்க. அது இல்லாம இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஸ்கோருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம காலேஜும் சரி இல்ல வேற ஏதாவது ஸ்கூலாலும் சரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா அமையும். நீங்க எதிர்பார்த்த கோர்ஸும் கண்டிப்பா இந்த வருடங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குருவும் பாக்குறாரு. குடும்பத்துல நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, தடுமாற்றங்கள், நான் என்ன சொல்றது, என்ன கேட்கறது, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அப்பா அம்மா கிட்ட கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த குரு பாக்குறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல மன அமைதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா வீண் விரயங்கள், வீண் அவமானங்கள், ஒருத்தருக்கு நல்லது பண்ண போன இடத்துல நமக்கு கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷனுங்கிறது அமைகிறது. இது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலம். ஆனா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியினால கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிதானமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலைமைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. 4ஆம் இடத்துல குரு வரும் பொழுது என்ன ஆகும்னா, குரு பார்வை வரும் பொழுது உங்களுடைய அம்மாக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரையும் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்திருக்கும். நம்ம கோயிலுக்கு பணம் நம்ம நினைச்சோம், நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த வருடம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு
நல்ல மாற்றங்கள் கொடுத்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அது சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விருச்சிக ராசி பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பசங்களை நினைச்சு இல்ல குழந்தைகளை நினைச்சு பார்த்துட்டு மனக்கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையலையே, ஒரு ஸ்கூல் கிடைக்கல, திருமணம் கரெக்டான முறையில் அமைய முடியல, தொழில் அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட பேரண்ட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அம்மாக்கான ஒரு மன உளைச்சல்களோ ஒரு மன கவலைகளோ அவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பொன்னான ஒரு பயிற்சியா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி இருக்கும். சுபகாரியங்களை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் தொழிலையும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலமாகவும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புத ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு முதலீடுங்கிறது கண்டிப்பாகும். திடீர் ஒரு லாட்டரி சம்பந்தப்பட்ட திடீர் ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எதிர்பார்க்காத டயத்துல ஒரு அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கடன் தொலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலங்கிறது இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். ஏற்கனவே இத்தனை நாள் குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த குரு உங்க பார்வை விலகினாலும் கூட குடும்பஸ்தானத்தை எல்லாம் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா குடும்பத்துல ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு எதுவுமே அமையலையே, நமக்கு எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது, நம்ம என்னைக்குதான் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியும், கடன் வாங்கி தான் நம்ம குடும்பத்தை நடந்துட்டு இருக்கோம், ரெண்டாவது நம்ம தொழில் ஆரம்பிச்சா அதுலயே நமக்கு நட்டமாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒரு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா மனக்கவலைகள், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லுவீங்க, அந்த ஐடியா உங்களால பயன்படுத்த முடியாம போயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு இப்ப மிதுன ராசியில பகப்பெற்று இருந்தாலுமே கூட ஆனா பார்வை உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க பயப்படாம ஏதாவது இருந்தாலும் துணிஞ்சு கண்டிப்பா பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் இது நம்ம பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே நம்ம சுயஜாதகத்துல குரு கெட்டு இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா குருங்கிறது ஒரு சுப கிரகம், அந்த குரு கெட்டு போச்சுன்னு வைங்களேன் நமக்கு சுபகாரியங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அதனால சில பேர் பாத்துட்டீங்கன்னா அந்த குருக்கான பிளானட்டுக்கு ஒரு வழிபாடுகள் இங்க தேடிக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் மாத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால உங்க சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, குரு எந்த இடத்துல இருக்காருன்னு நீங்க பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஜாதகத்தை பத்தி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இதனுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.